எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக கிரிப்டோ, பிளாக் செயின் இதெல்லாம் வந்து ஒன்று யாருக்குமே தெரியல. 2வது படித்த நபர்லேருந்து எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கிரிப்டோ அப்படின்னா ஒரு ஸ்கேம், அது வந்து ஏமாற்று வேலை, இது வேலைக்காகாது, இப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இது படித்தவங்களும் பேசுகிறாங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. 2014, 15 இதை நான் கேள்விப்படும்போது என்னமோ சொல்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாதுங்கிறாங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். பட் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ண ஆரம்பித்த விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ, பிளாக் செயின். அப்போ நான் முடிவு பண்ண என்னென்னா, இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இவ்வளோ பெரிய டெக்னாலஜி நம்மக்கிட்ட ஏன் லேட்டாக வந்துச்சுங்கிறதுக்காக ரொம்ப கவலைப்பட்டோம். அந்த நேரத்தில் நாங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொண்டு வந்தோம், வேர்ல்டு லெவலில் பண்ணோம். எத்திரியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து வெறும் 16,000 ரூபா, பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 லட்ச ரூபா. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதோட வளர்ச்சி பிட்காயின் 1 கோடி, இதே எத்திரியம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 3 லட்சம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பண்ணுறது தான் கரெக்டு, நம்ம போகிற பாதை கரெக்டுன்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எது அடுத்த ட்ரெண்டுன்னு தெரிஞ்சு அதை முன்னாடியே ஏற்றுக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்ண நிறைய பேர் இன்றைக்கி கோடீஸ்வரனாக வந்துட்டாங்க. ஒரு அமேசான் ஆகட்டும், ஜொமேட்டோ ஆகட்டும், ஸ்விக்கி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் டெக்னாலஜியை பயன்படுத்திட்டாங்க. ஸோ அந்த வகையில் கிரிப்டோ அப்படி ஒரு புள்ளிவரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு. இன்றைக்கி அமெரிக்கா உலகத்தின் தலை சிறந்த ஒரு வல்லரசு நாடுன்னு எடுத்திங்கன்னா அமெரிக்கா. அந்த அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் கிரிப்டோவையும் பிட்காயினையும் அமெரிக்கா தான் கேபிட்டலாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்திருக்காரு. இன்றைக்கி அவர் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30 லட்சம் அதிகமாகி ஒரு பிட்காயின் என்பது 1 கோடியாக வந்துருச்சு. அப்போ ஒரு விஷயம், நல்லா வளர்ந்த நாடுகள் பார்த்திங்கன்னா, சிங்கப்பூர் ஆகட்டும், துபாய் ஆகட்டும், எந்த நாட்டிலையும் பார்த்திங்கன்னா கிரிப்டோவை வச்சு நீ எந்த பொருளை வேணால் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்தாச்சு. ஈவன் ஏடிஎம் மிஷின் மாதிரி கிரிப்டோ மிஷின் வந்தாச்சு. பட் இந்தியாவில் என்ன இன்னும் நமக்கு இன்னும் புரியல. இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கிரிப்டோவை லீகலாக எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்கள் கேஒய்சி பதிவு பண்ணி ரெக்கார்டு பண்ணிட்டு தான் நீங்கள் கிரிப்டோ வாங்கலாம். அந்த கிரிப்டோ வந்து வாங்கும்பொழுது 1% டிடிஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அதே மாதிரி கிரிப்டோ விற்கும்போது ஒன்லி 1% டிடிஎஸ் கொடுக்கணுங்கிறது கவர்மெண்ட்டுடைய நாம்ஸு. இதெல்லாம் போக கிரிப்டோவில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஒரு 10,000 50,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் கவர்மெண்ட்டில் ஐடியில் காமிச்சு நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணலாம். அதுக்கு தனியாக ஒரு காலம் வந்துருச்சு. அப்போ இது வந்து என்ன தெரியுது, கிரிப்டோங்கிறது லீகல், ரைட். அடுத்து கிரிப்டோ வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் அதிக டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய துறை வந்து கச்சா எண்ணெய். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெட்ரோல் டீசல் இல்லாத நாடுகளே கிடையாது, அத்தனை வண்டிகளுக்கும் போட்டாகணும். ஆனால் அதுதான் $1 ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரியாக ஒரு 10 வருஷம் முன்னாடி பேசினாங்க. ஆனால் 2023 அந்த $1 ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரி வந்து வெறும் பிட்காயினுக்கு மட்டுமே வந்துருச்சு. ஸோ டோட்டல் கிரிப்டோ எடுத்திங்கன்னா $4 ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரி வந்தாச்சு. இன்னும் நம்ம கதையை பேசிக்கிட்டு அது தப்பு இது தப்புங்கிறத விட இதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணணும், சேஃபாக ஏர்ன் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ அடுத்த ட்ரெண்டு கிரிப்டோ. நான் உள்ளே போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா இருக்கிற காசு எல்லாம் தொலைஞ்சிடும். ஏன்னா ஹைலி வாலட்டைல் மார்க்கெட் அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்போ ஒரு பிகினராக இருக்கேன், நான் கிரிப்டோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், பிகினராக இருக்கிறேன், லேர்ன் பண்ணணும், நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பெஸ்ட் வே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் மேலே எங்கேயும் போகும், பிபி மேலே எங்கேயும் போய் இருக்கிற காசு போகிற வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு காயினை வாங்கி வைக்கிறீங்கன்னா 20,000 காயினில் எந்த காயின் வாங்கி வைக்கணும்னு நமக்கு தெரியாது. இல்லை நான் பிட்காயின் வாங்கிறேன்னா பிட்காயின் 1 கோடிங்கிறது 2 கோடி பண்ணுறதுக்கு இன்னொரு 4 வருஷம் ஆகும். ஆனால் அதை விட சிறந்தது அடுத்த ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்து ஒரு அற்புதமான காயினில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டேக்கிங் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இந்தியாவோட செகண்ட் பப்ளிக் பிளாக் செயின் வித் ஓன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கம்பெனி கிட்டத்தட்ட ரியல் ப்ராஜெக்ட், சோலார் என்எஃப்டிலிருந்து யூட்டிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணி இபி பில் கட்டுறதுலேருந்து ஸோ எல்லாத்தையுமே ஒரு மறுமலர்ச்சி பண்ண கம்பெனி வந்து கைரா டெக் பிரைவேட் லிமிடெட், சென்னை பேஸ் கம்பெனி. இந்த கம்பெனியோட காயின் வந்து கெய்ட் காயின். இது வந்து 2023 ₹1 ஐசிஓன்னு சொல்லுவாங்க. இனிஷியல் காயின் ஆஃபரில் வந்த ப்ரைஸ் வந்து ₹1. இப்போ ₹2.30 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 130% க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காயினோட ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எவ்வளோ காயின் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, மினிமமாக மேக்ஸிமம் நீங்கள் 5,000 காயின்லேருந்து எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ₹2.30 × 5,000 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 16,000 அந்த ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டேக்கிங் உள்ளே வந்து நீங்கள் இப்போ ஒரு 3 வருஷம் போட்டுவிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக டபுளோ ட்ரிபிளோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. இதில் ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. போட்ட காயின் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி பேசிஸில் உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். ஸோ அதனால் இதை பற்றி மேலும் விவரம் தெரியணும், நான் ஏதாவது கிரிப்டோக்குள்ளே என்ட்ரி ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒன்லி சாய்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்லி ஒன் ரியல் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு கெய்ட் காயின். ஸோ இந்த வீடியோ இன்வைட் பண்ணவங்ககிட்ட இந்த வீடியோ அனுப்பிச்சவங்ககிட்ட இது என்னென்னு கேட்டுட்டு யூ ஸ்டார்ட் வித் ஸ்மால் அமௌண்ட். இதை போய் நாங்கள் போய் அதை விற்று போடுங்க
இதை விற்று போடுங்க, நீ எங்கேயோ போயிடலாங்கிற இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்ம யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா டெக்னாலஜி நீங்கள் என்ன வேணால் செக் பண்ண காலம் வந்துருச்சு, ஜெமினி வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. அதனால் ஒரு அற்புதமான விஷயம். யூ ஸ்டார்ட் வித் கைரா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.